ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் போச்சு, சட்டமன்ற உறுப்பினராவதும் உறுதியாகவில்லை. புலம்பி தவிக்கிறார் அஸ்மின் அலி. சிலாங்கூர் புதிய மந்திரி பசாராக டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரியை தாம் நியமித்ததற்காக இப்போது மிகவும் வருந்துவதாக டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி புலம்பி தவிக்கிறார். டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி மத்திய கூட்டரசில் அமைச்சராக பொறுப்பேற்றதால் சிலாங்கூர் மந்திரி பசார் பதவியை துறந்தார். மந்திரி பசாராக ஈஜோக் சட்டமன்ற உறுப்பினர் இட்ரிஸ் அகமட்டை கட்சி பரிந்துரை செய்ததை மீறிய அஸ்மின் தனக்கு வேண்டியவர், நம்பிக்கை உரியவர் என்று கருதிய அமீருடனை புதிய மந்திரி பசாராக கொண்டு வந்தார். கால ஓட்டத்தில் நிகழ்ந்த அரசியல் மாற்றத்தால் இருவரும் தங்கள் நிலையை மாற்றிக்கொண்டனர். கோம்பா வாக்காளர்கள் அளித்த தீர்ப்பினால் எம்பி பதவியை இழந்த அஸ்மின் இப்போது தான் வென்ற புக்கிட் அந்தாரபங்சா சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற முடியுமா என்ற ஐயத்தில் வேறு தொகுதியை தேடி அலைவதாக தெரிகிறது. தன்னுடைய நாடாளுமன்ற தொகுதியை தட்டி பறித்த அமீருடின் இப்பொழுது மீண்டும் இந்த தேர்தல் மூலம் ஒற்றுமை அரசை வழிநடத்த தயாராகி வரும் நிலையில்தான் உள்ளதெல்லாம் போச்சே என்று அஸ்மின் புலம்பலுடன் வலம் வருகிறார். 11வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு பிரதமர் தொடக்கி வைப்பது பெருமையானது. மலாயா பல்கலைக்கழக துங்கு வேந்தர் மண்டபத்தில் சீரோடும் சிறப்போடும் நடைபெறவுள்ள 11வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடக்கி வைக்க இருக்கிறார். ஓம்ஸ் அறவாரியம், மலாயா பல்கலைக்கழக தமிழ் ஆய்வியல் துறை ஆதரவுடன் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஏற்று நடத்தும் செம்மொழியான தமிழ் மொழிக்கான இந்த ஆராய்ச்சி மாநாடு மலேசியாவில் நடைபெறும் 4வது மாநாடாகும். நிகழும் ஜூலை திங்கள் 21 முதல் 23ஆம் நாள் வரை மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள இந்த தமிழ் எழுச்சி மாநாட்டை ஜூலை 22 மாலை 5 மணி அளவில் மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்க இருக்கிறார். புதிய வரலாற்றை படைக்கப் போகும் இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் உலகில் இருந்து தமிழ் அறிஞர்கள் உட்பட 2000 பேராளர்கள், 1000 பார்வையாளர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர் என்று மாநாட்டு ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்துள்ளனர். இம்மாநாட்டில் மலேசிய ஒற்றுமை அரசாங்கத்தை வழிநடத்தும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆற்றவிருக்கும் பேருரை உலக பேராளர்களை பெரிதும் கவரும் எனும் எதிர்பார்ப்பு மேலோங்கி உள்ளது. சிலாங்கூர் ஆட்சி மன்ற 3 உறுப்பினர்கள் மீண்டும் போட்டியிடவில்லை. முடிவை மதிப்பதாக மந்திரி பசார் அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 12 சட்டமன்ற தேர்தலில் சிலாங்கூர் ஆட்சி மன்ற குழுவில் இடம்பெற்று இருந்தவர்களில் 3 மீண்டும் போட்டியிடவில்லை என்று அறிவித்திருக்கும் முடிவை வரவேற்ற இடைக்கால மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி அவர்களின் சேவைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். பண்டார் பரு கில்லான் தொகுதியில் வென்ற தெங் சான் கிம், ஸ்ரீ சர்டாங் தொகுதியில் வென்ற டாக்டர் சித்தி மரியா மாமுன், கோத்தாக்குமுனிங் தொகுதியில் வென்ற கணபதி ராவ் ஆகியோரே அந்த 3. முதலீடு, வர்த்தகம், தொழில், சிறு குறு தொழில் மேம்பாட்டு பிரிவிற்கு தெங் சான் கிம் பொறுப்பேற்று இருந்தார். டாக்டர் சித்தி மரியா மாமுன் பொது சுகாதாரம், ஒற்றுமை, மகளிர் மற்றும் குடும்ப மேம்பாட்டு பிரிவிற்கு பொறுப்பேற்று இருந்த வேளையில் கணபதி ராவ் மாநில சமூக பொருளாதார மேம்பாடு, சமூக நலம், ஆள்பல பிரிவுக்கு பொறுப்பேற்று இருந்தார். இந்த 3 தத்தம் துறைகளின் வழி ஆற்றிய சேவை என்றும் மதிக்கப்படும் என்றும், அதேவேளை இவர்கள் எடுத்துள்ள முடிவு புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் என்றும் அமீருடின் தெரிவித்துள்ளார். திரங்கானுவில் அன்வார் அலை, அம்னோ தலைமையில் ஒற்றுமை அரசு உறுதியாகிறது. துன் மகாதிர் காலத்தில் 10 ஆண்டுகள் தொடர்ந்து தேசிய முன்னணி ஆட்சி செய்த காலத்தில் அன்வாரின் முகமும் பெயரும் திரங்கானுவில் பிரபலம். அந்த நிலை ஏறக்குறைய இன்றும் தொடர்கிறது. தவிர காலமெல்லாம் மதவாதத்தை கையில் ஏந்தும் பாஸ் மக்களுக்கான மறுமலர்ச்சி, வளர்ச்சி பற்றி சிந்திப்பதும் இல்லை, செயல்படுவதும் இல்லை என்று அங்குள்ள பாஸ் ஆதரவாளர்களே சலிப்படைந்து உள்ளனர். கடந்த 2018 பொது தேர்தலின் போது 32 தொகுதிகளை கொண்ட திரங்கானு சட்டமன்றத்தில் பாஸ் 22 இடங்களை கொண்டிருந்தாலும் அது பெற்ற 3,13,503 வாக்குகளுக்கு நெருக்கமாக 10 இடங்களை மட்டும் வென்ற அம்னோ 2,61,653 வாக்குகளை பெற்றது. நம்பிக்கை கூட்டணி 45,500 வாக்குகளை பெற்றது. இப்பொழுது களநிலை மாறி உள்ளதால் பெரும்பான்மைக்கு தேவையான 17 இடங்களை நம்பிக்கை கூட்டணியும் தேசிய முன்னணியும் இணைந்த நம்பிக்கை கூட்டணி எளிதாக வெல்லும் என்ற நம்பிக்கை. வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்யாத நிறுவன இயக்குநருக்கு 2.4 மில்லியன் ரிங்கிட் அபராதம். 2021 2022 ஆண்டு வரைக்குமான வருமான வரியான 3.3 மில்லியன் ரிங்கிட் வருமானத்திற்கான
8,12,000 ரிங்கிட்டிலிருந்து வெறும் 120 லட்சம் ரிங்கிட்டை மட்டுமே செலுத்திய நிறுவன இயக்குநருக்கு 2.44 மில்லியன் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. அந்நிறுவனத்தின் இயக்குநரான வாங் சியூலான் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து ஜொகூர் மஜிஸ்திரேட் நீதிமன்ற நீதிபதி நூரிசாம் அப்துல் ரஹ்மான் மேற்கண்ட அபராதத்தோடு 12 மாத சிறை தண்டனையும் விதித்தார். சட்டத்தின் ஆட்சியை புறம் தள்ளும் மகாதிர். மலேசியாவின் மாண்புக்கும் பல இன கலாச்சாரத்திற்கும் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் அடிப்படையாக இருப்பது மலேசியாவின் அரசியல் சாசனம்தான் என்பதை அறியாதவர் துன் மகாதிர் என்று சொல்வதற்கு இடமில்லை. இருந்தாலும் மலேசிய அரசியல் சாசனம் பல இன சமுதாயத்தை பற்றி பேசவில்லை என்று தொடர்ந்து கூறி வரும் மகாதிர் வேண்டுமென்றே அரசியல் சாசனத்தின் மாண்பை சிதைத்து வருகிறார். 100 வயதை எட்ட இருக்கும் இவர் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இனம் மதத்தை பற்றி மட்டுமே பேசி வருகிறார். அரசியல் களம், தேர்தல் களம், மக்கள் மன்றம், வழிபாட்டிடம் என அனைத்து இடங்களிலும் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு வரும் மகாதிருக்கு இப்போது விசாலமான பார்வையும் நாட்டை பற்றிய அக்கறையும் வறண்டுவிட்டன. தேர்தலில் போட்டியிடாமல் மாயிகா ஒதுங்கியது. மாசிசாவை போல மாயிகாவும் 6 மாநில தேர்தல்களில் போட்டியிடாமல் ஒதுங்கியுள்ளதாக அதன் தலைமைச் செயலாளர் ராஜசேகரன் தெரிவித்தார். தேர்தலில் தேசிய முன்னணிக்கு வழக்கம் போல மாயிகா உதவும் என்றும் அது பற்றி பிரதமர் அன்வார் இப்ராஹிமிற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொகுதி பங்கீடு பற்றி இறுதி முடிவு எடுக்கப்பட்டதாக அம்னோ துணைத் தலைவர் முகமது ஆசான் குறிப்பிட்டதை மாயிகா புறக்கணித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். காரில் அண்ணனின் சடலம், தங்கை அதிர்ச்சி. கம்போங் லோம்போங் பகுதியில் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் போனட்டிலிருந்து கருப்பு நெகிழியால் சுற்றப்பட்டிருந்த சடலம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்டவரின் தங்கை தன் அண்ணனை 2 நாட்களாக காணவில்லை என்று போலீசில் புகார் அளித்ததோடு அண்ணனை தேடுவதற்கு உதவும்படி நண்பர்களிடமும் கேட்டுக்கொண்டதாக தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தன் அண்ணனின் காரிலிருந்து துர்நாற்றம் வீசியதைத் தொடர்ந்து போனட்டை திறக்கையில் அவரது அண்ணன் சடலமாக இருப்பதைக் கண்டு போலீசிடம் தகவல் அளித்துள்ளார். காரில் இறந்து கிடந்தவர் வெளிநாட்டவர் எனவும் தன் முதலாளியிடம் சம்பளத்தை பெறுவதற்காக வெளியே சென்றார் எனவும் நம்பப்படுகிறது. சாதி கொடுமையின் உச்சம். மலைவாழ் சமூக இளைஞர் மீது உயர் சாதி பாஜக எம்எல்ஏ உதவியாளர் சிறுநீர் கழித்த அவலம். மலைவாழ் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த திரளபதி முர்முவை நாட்டின் முதல்நிலை பதவியான குடியரசுத் தலைவர் பதவியில் அமர்த்தியதாக இந்தியாவின் பாஜக பெருமை பேசிக்கொண்டே அதே பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரின் மீது மேல் சாதியைச் சேர்ந்த பாஜகக்காரர் சிறுநீர் கழித்த மனித அவலம் நிகழ்ந்துள்ளது. இது உலக நாகரிக சமூகத்தை உலுக்கி வருகிறது. இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலம் சித்தி மாவட்டம் குப்ரி என்னும் பகுதியைச் சேர்ந்த பிரவேஷ் ஷக்லா என்பவர் உட்கார்ந்திருக்கும் இளைஞர் ஒருவரின் தலை, முகம், நெஞ்சு பகுதியென வெண் சுருட்டை புகைத்தபடி நிதானமாக பட்டப்பகலில் நேரடியாக சிறுநீரை பீச்சும் கேவலமான காணொளி காண்போரின் மனதை கொதிக்க வைக்கிறது. இந்நிலையில் சித்தி தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கேதர்நாத் ஷக்லாவின் உதவியாளரான பிரவேஷ் ஷக்லா மீது தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் பழங்குடி சமுதாயத்துக்கு எதிரான வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாக மாநில முதல்வர் சிவராஜ் சிங் சவுக்கன் தெரிவித்துள்ளார். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.